இப்போ புத்தர், அதாவது கௌதம புத்தர், அவரை சித்தார்த்தன்னு சொல்லுவாங்க அவருடைய இயற்பெயர். அவங்க அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவர் அரண்மனையில் அவங்க அப்பா அவரை பெறதுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ஒரு பையன் உனக்கு பிறக்க போகிறான், அவன் ஞானத்தை தேடிய பாதையில் போயிடுவான், அதனால் நீ அவனை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்பொழுது சித்தார்த்தரோட அப்பாவுக்கு பயம் வந்துடும். தன் பையன் இந்த ராஜ்யத்தை விட்டு ஞானத்தை தேடி காட்டுக்கு போயிட்டான்னா அப்புறம் கஷ்டமாயிடும். அதனால் இவனுக்கு இந்த உலகத்தோடைய விஷயங்கள் எதையும் காட்டாமல் இவனை ஒரு அரண்மனைக்குள்ளே வச்சு வளர்க்கணும்னு சொல்லி இந்த உலகத்தோட எந்தவித அனுபவங்களையும் அவருக்கு தராமல் அரண்மனைக்குள்ளேயே எல்லா வித வசதிகளையும் அவருக்கு செஞ்சு கொடுத்துருவார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இயற்கையை மீறி எதுவுமே நடக்காது இல்லையா. ஒரு நாள் கௌதம புத்தர் வெளியே வருவார். வெளியே வரும் பொழுது ஒரு டெட் பாடி அவருக்கு எதிராக வரும். ஒரு வயசானவர் வருவார். இதெல்லாம் பார்க்கும்பொழுது எதுக்காக இந்த டெட் பாடி வருது, ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் பார்த்தது கிடையாது. அப்போ கேட்கும்போது இல்லைப்பா அவர் வாழ்ந்துட்டாரு, வாழ்ந்து முடிச்சு வயசாகி செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. வயசானவர் வரும்பொழுது இது மாதிரி அவர் சின்ன வயசில் இருந்தார், இதெல்லாம் தாண்டி இந்த வயசான பருவம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவருக்குள்ள ஒரு கேள்வி வரும். அப்போ நம்மளுடைய நிலைமையும் அதுதான். இந்த இளமை நிரந்தரமானதல்ல, இந்த வாழ்க்கையும் நிரந்தரமானதல்ல. அப்போ நான் எதுக்காக வந்திருக்கேன், ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பும். ஸோ அந்த கேள்வி எழுந்த உடனே அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரம் பூண்டுருவார், எங்கே வெளியே போயிடுவார், தேடி அலைவார். இப்போ இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, கௌதம புத்தருக்கே அந்த ஞானத்தை அடைவதற்கு, அந்த ஞானம் என்பது என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு இந்த பாடம் அவசியமாகிறது. அதுபோல ஒவ்வொரு மனிதனும் தான் யார் என்பதை தெரிந்து கொள்ள இந்த உலக வாழ்க்கை அவசியமானது.